ஆகவே தேர்தல் சின்னம் என்பது மறுமலர்ச்சி திமுகவுக்கு இன்னும் முடிவாகவில்லை. அது பம்பரம் சின்னத்தையே திரும்ப அவங்க கொடுத்தால் மிக்க மகிழ்ச்சி. அப்படி வாய்ப்பு இல்லாவிட்டால் இருக்கிற பட்டியலிலே இருந்து நாங்கள் அது 3 தொகுதி 3 சின்னம் தேர்ந்தெடுக்கலாம். அதே சின்னத்தை மற்றவங்க கேட்டால் லாட் போட்டு எடுத்துருவாங்க. இதுதான் தேர்தல் முறை. அப்படி ஒரு சின்னத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து மக்களிடம் கொண்டு செல்வோம். கழகத் தோழர்கள் மிகுந்த வீராவேசத்தோடு தொடுத்து இருந்த மாதிரி இருக்கிறாங்க, உணர்ச்சி மயமா இருக்கிறாங்க. நாங்க தோழமை கட்சி ஆகிய திமுக எங்களுக்கு முழுக்க முழுக்க பக்கபலமாக இருக்கிறது. எங்கள் வேட்பாளரை ஜெயிக்க வைப்பதற்கும் திமுக பாடுபடும். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் திருச்சிராப்பள்ளியிலே வெற்றி பெற முடியும் என்று சொல்லுகிறோம். அது திமுகவினுடைய கோட்டை திருச்சிராப்பள்ளி. நாங்களும் மற்ற எல்லா தொகுதிகளிலும் திமுக போட்டியிடுகிற தொகுதிகள், தோழமை கட்சிகள் போட்டியிடுகிற தொகுதிகள், எல்லா இடங்களிலும் மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் அந்தந்த தொகுதிகளிலே அவர்கள் மெய்வருத்தம் பாராது, கொஞ்சம் சோர்வுக்கு இடம் கொடுக்காது பணியாற்றுவார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் மிக சிறப்பாக முயற்சி செய்து இந்த கூட்டத்தை ஆட்சி மன்ற குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அதில் முடிவு மேற்கொள்ளப்பட்டது. ஒருவர் கூட ஒரு மாற்று கருத்தை சொல்லவில்லை. யார் வேணாலும் பேசலான்னு சொல்லியாச்சு, ஆனால் ஒருவர் கூட சொல்லவில்லை. அதற்கு மாறாக ஓங்கி குரல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அவர்கள்லாம். வைகோதான், துரை வைகோதான் வேட்பாளர் என்று. ஆக வந்து ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு வந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவ்வளவு பேருமே வைகோதான், துரை வைகோதான் வேட்பாளர் என்று நிர்வாக குழு உறுப்பினர்களே எல்லோரும் சொல்ல ஆரம்பித்து, இது ஆட்சி மன்ற குழு அதுக்கு உட்பட்டது தானே, அந்த மாதிரி முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மறுமலர்ச்சி திமுக கழகம் இதிலிருந்து கடுமையாக நாங்கள் பணியாற்ற வேண்டும். எனக்கு பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதெல்லாம் ஒன்றுங்க, 3 நாள் தான் இருக்கு. கிராமத்தில் உள்ள விவசாயி படிக்காதவன் அவன் 5 சின்னத்தில் ஓட்டு போடுறான். ஒரு கிராமத்து விவசாயி ஊராட்சி மன்ற உறுப்பினருக்கு, ஒன்றிய குழு உறுப்பினருக்கு, கவுன்சிலருக்கு 5 சின்னத்தில் ஓட்டு போடுறான். 3 நாளைக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு ஓட்டு கூட தப்பான ஓட்டு கிடையாது. படிக்க தெரியாத பாமர மக்கள் கூட சின்னத்தை உடனே உள்வாங்கி கொண்டு தேர்தலிலே போட்டி போடுகிற அந்த சின்னங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள். ஆகவே அது ஒரு பிரச்சனையே அல்ல. இதற்கு முன்பு நாங்கள் முதல்ல பம்பரம் வாங்கினப்பையும் அப்பையும் கூட 1 வாரம் 10 நாள் தான் இருந்தது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அதனால எங்களுக்கு ஒன்றும் பாதகம் வராது. ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியாச்சே. பின்னணி இருக்குன்னு நான் நினைக்கல. நாங்கள் அங்கே போய் 2 லாயர்ஸும் போய் அங்கே முரளியும் செந்தில் செல்வனும் 2 லாயர்ஸ் எலெக்ஷன் கமிஷன்லேயே போய் அது கீழே உள்ள அதிகாரிகளை எல்லாம் பார்த்து அவ்வளவு ரெக்கார்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்குறோம். எல்லாத்தையும் கொண்டு ஒப்படைச்சிட்டு வந்திருக்கு. திரும்ப பார்ப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அது சாதகமான பதிலும் வரலாம், அதற்கு மாறாகவும் வரலாம். அப்படி வந்தாலும் அதையும் நாங்கள் எதிர்கொள்வோம். இன்னைக்கு எல்லாம் ஒற்றுமையாக ஒரே குரல் ஒலிக்கிறது. மறுமலர்ச்சி திமுகவிலே ஒரு சின்ன பிசிறு கூட இல்லை, ஒரு கருத்து வேறுபாடுங்கிறதுக்கான அடையாளமே இல்லைங்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு போர்க்களத்திலே கடுமையாக அடி வாங்கி கொண்டிருக்கிற பொழுது அந்த படை உறுதியாக நிற்கும். அது மாதிரி இன்றைக்கு மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே குரலாக இன்னைக்கு வந்து இந்த நிர்வாக குழுவிலே ஒரு நாள் அழைப்பிலே வந்து கலந்து கொண்டு கருத்துக்களை சொன்னதிலே இருந்து இங்க கட்சியிலே ராணுவ கட்டுப்பாடு இருக்கிறது என்பதை நீங்களே நேரடியாக பார்த்தீர்கள். இந்த இயக்கத்திற்கு தேர்தல் காலத்திலே பத்திரிகையாளர்களுடைய ஆதரவு மிக மிக முக்கியம். அதை நேற்று ராகுல் காந்தி அவர்கள் கூட அதை பற்றி மீடியாவை பற்றி ரொம்ப நேரம் பேசினார். திருச்சியில்
மற்ற கட்சிகள் கேட்க முடியாது. அது தனி சின்னமாக ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல, மற்றவங்க யாரும் கேட்க முடியாது. அது ஏதோ தவறு நடந்திருக்கு. பம்பர சின்னத்தை யாரும் கிளைம் பண்ண முடியாது. அது ரிசர்வ்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால் மற்ற பொது சின்னங்கள் மாதிரி அதை சின்னத்தை கொண்டு போக முடியாது. கொடுத்தா எங்களுக்கு திரும்ப கொடுக்கலாம், இல்லை ரிசர்வ் சிம்பிளாகவே வச்சுருக்கலாம்.